நீங்கள் கூட எதிர்பார்த்துட்டு இருக்கிறது ஒரு விஷயம் இருக்கும், உங்கள் எல்லாருக்குமே வேற வேற விஷயங்கள் இருக்கும். ஆனால் கர்த்தர் பேசுகிறாரு, போஜனம் பண்ணு. இல்லையா, நான் பெரிய ஆசீர்வாதம் மழை எதிர்பார்க்குறேனே, அது அப்புறம் பேசுவோம், முதல்ல போஜனம் பண்ணு. நீங்கள் உங்கள் தேவைகளை வச்சு ஜெப குறிப்புங்கிற பேரில் ஆண்டவர்கிட்ட வந்து அழுது புரண்டு ஜெபமணி கேட்குறத விட தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதில் நேரம் செலவு பண்ணி அதிலேயே கிடந்துட்டீங்கன்னா பஞ்சகாலமாக இருந்தாலும் போஷிப்பு நடக்கும். நீங்கள் வசனத்தில் வந்து உங்கள் சிந்தனையை செலுத்தி பழகுங்க. ஏன்னா அதுதான் நமக்கு போஜனம். நம்முடைய உள்ளான மனுஷனுக்கு அதுதான் என்னது, பஞ்ச காலத்தில் கூட ஒருத்தன் சாப்பிட்றான்னா அது எதுவாக தான் இருக்கணும். கரெக்ட், எதுவாக தான் இருக்கணும். நீங்கள் வசனத்துக்குள்ளே வராமல் நீங்கள் எவ்வளவு உருண்டு புரண்டு ஜெபம் பண்ணாலும் ஒரு பெரிய அற்புதத்தெல்லாம் பார்க்க முடியாது.